வெல்கம் டு தமிழ் STS சமையல். இப்போ வத்த குழம்பு பொடி எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்க்கலாம். 1 ஸ்பூன் மிளகு, 1 ஸ்பூன் சீரகம், 1 ஸ்பூன் தனியா, 3 காஞ்ச மிளகாய், 2 டேபிள் ஸ்பூன் தேங்காய், 1 டேபிள் ஸ்பூன் துவரம்பருப்பு, 1/4 ஸ்பூன் பெருங்காயம், 1/4 ஸ்பூன் வெந்தயம், 2 கைப்பிடி மணத்தக்காளி வத்தல். முதல்ல பொடிக்கு தேவையான எல்லா பொருளையும் தனித்தனியாக வறுத்து எடுத்துக்க போகிறோம். ஒரு ட்ரை பேனில் எண்ணெய் விடாமல் முதல்ல மிளகாய் சேர்த்துக்கோங்க. எல்லா பொருளையும் தனித்தனியாக தான் வறுத்து எடுக்கணும். ஒன்றா சேர்த்தோம்னா கருத்து போயிடும். அப்புறம் குழம்பும் தீஞ்ச வாடை அடிக்கும். முதல்ல மிளகாய் வறுத்துக்கலாம். அதுக்கப்புறமா கொத்தமல்லி, அடுத்து மிளகு சீரகம், அடுத்து துவரம்பருப்பு, வெந்தயம் வறுத்ததுக்கப்புறம் கடைசியாக தேங்காய் சேர்த்து ஈரம் இல்லாமல் ட்ரையாக வறுத்து எடுத்துக்கணும். எண்ணெய் விடாமல் மிதமான தீயில வச்சு வறுத்திங்கன்னா கருகாமல் இருக்கும். வறுத்த எல்லா பொருளையும் மிக்சி ஜாரில் சேர்த்து நல்லா ஆறுனதுக்கப்புறம் அரைச்சிங்கன்னா நல்லா பவுடராக கிடைக்கும். இந்த மாதிரி வறுத்து அரைச்சி வச்சிங்கன்னா ரொம்ப நாளைக்கு ஸ்டோர் பண்ணி வைக்கலாம். அரைக்கிறப்ப இந்த மாதிரி பொடி ரவை பதத்துக்கு அரைச்சிக்கோங்க. ரொம்ப பவுடராக அரைச்சிங்கன்னா குழம்புல சேர்க்குறப்ப கெட்டியாயிரும், கட்டியாயிரும். இதை வறுக்கிறப்ப நீங்கள் ஞாபகம் வச்சுக்க வேண்டியது மிதமான தீயில வறுக்கணும், எண்ணெய் விடாமல் வறுக்கணும். அந்த மாதிரி செய்தீங்கன்னா 1 மாதம் வரைக்கும் இதை ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். ஃப்ரிட்ஜில் வைக்கிறீங்கன்னா 2 மாதம் வரைக்கும் வச்சுக்கலாம். இந்த பொடி ரெடி பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா எப்போ வேணால் ஈஸியாக குழம்பு செய்திடலாம். ஃப்ரெஷ்ஷாக பொடி செய்து குழம்பு வச்சா ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். நீங்களும் இதை வீட்டில் செய்து பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.